ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜேஎஸ்பி சேனல். நாங்கள் எல்லோரும் காரில் இருக்கோம். என்னென்னு பார்க்குறீங்களா? குலதெய்வம் கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 4 hours ஆச்சு நாங்கள் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இயற்கை, அந்த நேச்சர் அப்படியெல்லாம் பார்த்துட்டே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணால். ஆக்சுவலி எங்களுக்கு லக்கியில் இந்த கேப் கிடச்சிது. ஆக்சுவலி நாங்கள் கேப் வந்து அம்பத்தூர் வரைக்கும் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அண்ணா வந்து லக்கிலி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். வெயிட்டிங் லிஸ்ட்டெல்லாம் எதுவுமே போடாமல் நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்துட்டோம் குலதெய்வம் கோயிலுக்கு. அப்படியே நாங்கள் கால் கையெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் பசங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே போய் லைட்டாக கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி 2வது பாப்பா பிறந்து நாங்கள் இன்னும் கோயிலுக்கு போகவே இல்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே லக்கியாகவே ஃபார்ம் ஆச்சு. ஸோ எங்களுக்கு கேபு எல்லாமே, அதுவும் இல்லாமல் அங்கே வந்து காது குத்துற விழா. ஆக்சுவலி அங்கே ஒரே தடபுடலாக இருந்தது. நாங்கள் அதையும் என்ஜாய் பண்ணோம். ஸோ வாங்க குலதெய்வம் கோயில் உள்ளே போகலாம். போயிட்டே இருக்குமா? ஓகே, போயாச்சு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் போய் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு நிறைய டைம் இருந்தது. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து வெளியில் பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஆக்சுவலி அந்த காது குத்தல் விழான்றதுனால நாங்கள் கொஞ்சம் பேக் சைடு வந்து அவங்களே வந்து அடுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் அதை பார்க்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போங்க அப்படின்ட்டு எங்களை அமுச்சிட்டாங்க உள்ளே. ஸோ நாங்களும் பசங்களை கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அங்கே சாமி கும்பிட்றது அதில் பிஸியாக இருப்போம், வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓகே அவங்க அங்கே பொங்கலுக்கு ரெடி பண்ணட்டும், நம்ம உள்ளே போக சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போவே நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே பக்தியாக இருந்தேன் நான். ஆக்சுவலி என்னை வேறு எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் ஆத்துக்கார் எல்லோரும். என்ன இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரெட் கலரு, அங்காள பரமேஸ்வரி அந்த கோயிலில் ஆக்சுவலி இந்த கலர் தான் போடுவாங்களாம். ஸோ அதை வச்சு என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஃபன் பண்ணிவிட்டு, ஆனால் நல்லபடியாங்க ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டோம். இது பச்சையம்மன் கோயில். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு நல்லா, இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை. ஸோ நல்லா இருந்தது. நல்லா போயிட்டு நிம்மதியாக அவர் பாருங்களேன், பொட்டு வைப்பார். எங்கள் வீட்டுக்காருக்குங்க பாரு, அவருக்கு இதுதான் வேலை, எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டே இருப்பார். ஸோ ஓகே, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே அவங்க வந்து விறகெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை. அதுக்குள்ளேயே நான் வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து இது வீடியோ ஷூட் பண்ணேன். அவர் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அங்கே வேறு அவங்க அந்த இது கயிறா என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல, அதை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு விளையாட்டுருந்தாங்க. 2 பேரும் விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தார் அவர். நாங்கள் அதுக்குள்ளேயே இந்த பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ பொங்கல் ரெடி ஆகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். இதில் வந்து ஸ்பேஸ் எனக்கு பத்தலை. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.